நம்ம வேதங்களோட அர்த்தமும் ஆரம்பமும் தெரியுமா உங்களுக்கு? வேதம் என்பது வித் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது. வித் என்றால் அறிவு என்று அர்த்தம். நான் வேதங்கள் எனவும் சதுர்வேதங்கள் எனவும் சொல்லப்படும். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். ரிக் என்றால் செய்யுள். வேள்வி செய்வதற்கான யாக மந்திரங்களை தொகுத்தது யஜுர். வேள்வியில் இசையோடு பாடக்கூடியது சாமம். பழம்பெரும் ரிக்வேதம் மூன்றாக கருதப்பட்டு வேதத்திரையின்னு சொல்லப்பட்டது. ஆறில் ஒரு பகுதியான ரிக்வேத மந்திரங்களை உரைநடை கலந்து வந்ததே அதர்வணம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேள். ஆனா அந்த வேத தாயான இந்து மதத்து மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாம போயிடுதோ? ஆரிய தர்மம் என்பதே இந்து மதத்தின் முற்காலத்து பெயர். வேதங்கள்ல இந்து என்ற வார்த்தை எதிலும் காணப்படல. இந்து என்பது மதத்தோட பெயர் அல்ல, அது இடத்தோட பெயர். சிந்து எனும் ஆறு பாயும் இடப்பரப்பை குறித்ததுதான் இந்து என்று மறுவிடுத்து. சிந்து என்னும் சொல்லை பாரசீகர்கள் ஹிந்துன்னு சொன்னா. ஏன்னா பாரசீக மொழியில சாங்கிற ஒலி கிடையாது. ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவங்க எழுதிய புத்தகங்கள் இதற்கு சாட்சியா இருக்கு. பைபிள்லயே எஸ்தர்ங்கிற புஸ்தகத்துல முதல் வசனத்திலேயே இந்து தேசம் என்கிற வார்த்தை இருக்கு. கலைமகள் காரியாலயம் 1957 ஆச்சாரிய சுவாமிகள் உபன்யாசங்கள் பாகம் 1 வெள்ளைக்காரன் நம்மை இந்து என்று அழைத்தான், அவன் கொடுத்த பெயர் நம்மை காப்பாற்றிற்றுன்னு சொல்றார்.